Hello students, welcome to my channel. ஸோ இந்த ஒரு வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆஃபலி எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி வாங்க, சூப்பராக படித்து நல்லா மார்க் வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1ல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை. ஃபர்ஸ்ட் ஒன், வாவி என்பதன் பொருள். செகண்ட் ஒன், நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? தேர்ட் ஒன், பகுபத உறுப்புகள் டேஷ் வகைப்படும். ஃபோர்த் ஒன், தமிழகத்தின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுபவர். ஃபிஃப்த் ஒன், சாரதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டேஷ். சிக்ஸ்த் ஒன், மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி. செவன்த் ஒன் பாருங்க, சொல்லும் பொருளும் பொருத்தியுள்ளது எது? எய்த் ஒன், தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? நைன்த் ஒன், தமிழ் விடு தூது என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. டென்த் ஒன், திருநாதர் குன்றின் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்கள் உள்ளவை. 11th ஒன், பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி டேஷ். ஸோ பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளில. அல்லல் பலனது அரக்காம்பல் வாயவில, வெள்ளம் தீப்பட்டதென வெறியி புள்ளினத்தம், கைசிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தாரோ, நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. ஸோ 12th ஒன்ல பழனம் என்பதன் பொருள் என்ன? 13th ஒன், இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 14th ஒன், அரக்காம்பல் டேஷ் இச்சொல்லை பிரித்தெழுதுக. 15th ஒன், இப்பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள். ஸோ இதில் ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த பாடலே நல்லா படித்து எழுதிக்கோங்க. பகுதி 2ல் பிரிவு 1 ஏவேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளி. 21 கம்பல்சரியா. 16th ஒன், விடைக்கேற்ற வினா அமைக. ஆ, சங்குகள் ஈனுகின்ற முத்துகள் முத்து போல் இருக்கின்றன. ஆ, சோழ நாட்டின் யானைப்படை வலிமையானது. ஆ, ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர். 17ல் பாருங்க, கன்னி என்பதன் விளக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 18th ஒன், கூவல் என்று அழைக்கப்படுவது யாது? 19th ஒன், கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தது? 20, இந்திய தேசிய இராணுவத்தில் குறிப்பிடத்தக்க தமிழக வீரர்கள் யாவர்? 21, தலை என முடியும் குறளை எழுதுக. பிரிவு 2ல் எவையெனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. 22, வல்லினம் மிகும் இடங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு தருக. 23, கலைச்சொல் தருக. ஸோ சுகர் கேன் ஜூஸ். ஸோ பார்த்துக்கோங்க. 24 பிழை நீக்கி எழுதுக. ஆ பவள விழித்தான் பரிசு உரியவள். ஆ, குழலியும் பாடத் தெரியும். 25, தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. ஆ, சித்திரம் கைப்பழக்கம். ஆ, கல்லாடம் படித்தவரோடு. 26, சொல்லுக்குள் சொல் தேடுக. ஆ பாய்மர கப்பல். ஆ, 8 கால் பூச்சி. 27ல் செய்வினை செயல்பாட்டு வினை விளக்குக. 28, பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஸோ பகுதி 3ல் பிரிவு 1 எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. 29 பாருங்க, நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை? 30, முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் வேறுபடுத்துக. 31, உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளில. வாய்மையே சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. ஸோ வாய்மை பேசும் நாவே உண்மையான நா. நாக்கு ஒரு அதிசய திறவுகோள் என்பர். வினாக்கள் எது சிறந்த அறம்? அதிசய திறவுகோள் எது? உண்மையான நா எது? பிரிவு 2ல் எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. வினா எண் 34 கட்டாய வினா. 32, ஆண்டாளின் கனவு காட்சி எழுதுக. 33, பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? 34, ஒன்று அறிவதே என தொடங்கும் பாடல் அல்லது அல்லல் பலனத்து என தொடங்கும் முத்தொள்ளாயிரம் பாடல். பிரிவு 3ல் எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 35, தான் என்னும் இடைச்சொல்லை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? 36, தற்குறிப்பேற்ற அணி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 37, பொருத்தமான உரிச்சொற்களை எழுதுக. ஆ டேஷ் பெரும் பொதுக்கூட்டம். ஆ, டேஷ் சிறந்தது. இ, டேஷ் பசி. பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. 38, ஆ பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்புகளை தொகுத்து எழுதுக. அப்படி இல்லைனா ஏமாங்கத நாட்டின் வளம் குறித்த வருணைகளை உன்னும் ஊரின் வளங்களோடு ஒப்பிடுக. 39, ஆ, அன்றாட வாழ்வின் நீங்கள் பயன்படுத்தும் இணைவழி சேவை பற்றி எழுதுக. அல்லது சமூகத்திற்கு எனது பணிகள் என்ற தலைப்பில் 5 வரிகள் எழுதுக. 40ல் பாருங்க, ஆ, எனது பயணம் என்ற தலைப்பில் உங்களது அனுபவங்களை வர்ணித்து எழுதுக. அல்லது ஆ, உங்கள் பள்ளி நூலகத்தில் தமிழ், ஆங்கிலம் என்னும்
கையடக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சொல்லில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு ஒரு கடிதம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. 41 காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, நம்ம எழுதிடுவோம் சூப்பராக. ஸோ 42ல் வந்து தமிழ் எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் எண்ணெல்லாம் வந்து நம்ம ரைட் பண்ணிடணும். பகுதி 5 அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடையளி. ஸோ வந்து 3 8 மார்க் அட்டன் பண்ண போகிறீங்க. டோட்டலாக 24 மார்க். 43ல் அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் இணையவழி சேவைகள் குறித்து விரிவாக எழுதுக. அப்படி இல்லைன்னா நயம் பாராட்டுக. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன், ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன், ஊறாத ஊற்றிலும் உப்புகுந்தேன், மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். இந்த நயம் பாராட்டுக கம்பல்சரியாக வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேட்டுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் வந்து இதை படிச்சுக்கோங்க. 44 நூலகம் நூல்கள் குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிகின்ற கருத்துக்கள். இதுவும் அந்த இம்பார்ட்டண்ட்டானது தான். அல்லது எங்கள் ஊர் சந்தை எனும் தலைப்பில் நாளிதழ் செய்தி ஒன்று எழுதுக. 45 பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை எழுதுக. அல்லது நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை சுருக்கி எழுதுக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு படிச்சிட்டிங்கனாவே சூப்பராகவே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து வேணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா? ஸோ கவலையப்படாதீங்க, அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெய்லி படிங்க. தேங்க்யூ, பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.